இப்போ ஒரு அடிஷ்னலாக ஒரு சின்ன டாபிக்லாம் பார்ப்போம். அது யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான். ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயர் இது எல்லாருக்கும் தேவையான ஒரு டாபிக், தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டாபிக். நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணுறோம். ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயர் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ஆம்ப்ளிஃபயர்னு பார்த்துருக்கோம். ஜென்ரலாக ஆம்ப்ளிஃபயர்ன்றது என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு வீக் சிக்னலை அதனுடைய வோல்டேஜ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி தரக்கூடிய சர்க்யூட்ஸ். ஸோ ஆம்ப்ளிஃபயர்னால் ஒரு வீக் சிக்னலை அதனுடைய மேக்னிடியூடை ரைஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு சர்க்யூட் தான் ஆம்ப்ளிஃபயர்னு பார்த்துருக்கோம். அந்த டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபயர், ஸோ ஆர்சி கப்டு ஆம்ப்ளிஃபயர், எமிட்டருக்கு, அது மாதிரி நிறையா சர்க்யூட்லாம் இருக்குது. ஸோ நமக்கு அந்த ஆம்ப்ளிஃபயர்லாம் சிக்னலை மட்டும்தான் ஆம்ப்ளிஃபை பண்ணுது. ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சர்க்யூட்ஸ்னால அந்த சிக்னலை மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாக செய்யக்கூடியது. ஸோ இது ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயர் ஏன் சொல்கிறேன்னா, சின்ஸ் இட் வில் பெர்ஃபார்ம் தி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். இந்த சர்க்யூட் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், மேத்தமெட்டிக்கல் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சர்க்யூட் தான் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயர். ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதோடு தான் இட் இஸ் கால் தி ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர், ஷார்ட்டாக ஆப் ஆம்ப்ளிஃபயர் சொல்கிறோம். சார் இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு என்ன ஆப் ஆம்ப்ளிஃபயர் பார்க்க போனால், நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது தெரிஞ்ச ஒரு இதுன்னா ஆப் ஆம்ப்ளிஃபயர் 741. அந்த ஐசி தான் நிறையா மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிறோம். 741 ஆப் ஆம்ப்ளிஃபயர், மியூஏ 741 ஐசி. அதுதான் நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல அது ஆப் ஆம்ப்ளிஃபயரை யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட். அந்த ஆப் ஆம்ப்ளிஃபயர் என்ன இருக்கும், அது டெர்மினல் என்ன, எப்படி இருக்கும், ஸோ அதை ஏன் இது பண்ணுறோம், அது என்னென்ன டைப் ஆஃப் சர்க்யூட்டாக யூஸ் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப் ஆம்ப்ளிஃபயர், அது ஏன் ஆப் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்கிறோம். ஆப் ஆம்ப்ளிஃபயர் இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்னென்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர். அதுதான் நம்ம ஆப் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்கிறோம். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர். இது ஏன் சார் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்கிறோம்? சின்ஸ் இட் பர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். மேக்ஸில் பண்ணுற மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் என்ன சார்? அடிஷன், சப்ராக்ஷன், சச்சஸ் அடிஷன் ப்ளஸ் ஆட் பண்ணுறது, சப்ராக்ஷன் மைனஸ், மல்டிப்ளை பண்ணுறது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இன்டகிரேஷன், இது மாதிரி நிறைய மேத்தமெட்டிக்கல் டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இது மாதிரி நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணுறது விட்டு இட் இஸ் கால்ட் அஸ் தி ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயர், ஷார்ட்டாக ஆப் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்கிறோம். ரைட். இப்போ இது ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபயர்னு சொல்கிறோன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னு சொல்லியாச்சு. சரி. அப்போ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் பண்ணணும், மினிமம் நமக்கு 2 சிக்னல் வேணும். ஒரே ஒரு சிக்னல் வச்சு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. வி நீட் த 2 சிக்னல். ஸோ அதனால் இந்த ஆப் ஆம்ப்ளிஃபயரில் மினிமம் 2 இன்புட் இருக்கும். இட்ல ஹேவ் தி 2 இன்புட்ஸ், ஒரு அவுட்புட் இருக்கும். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ ஆப் ஆம்ப்ளிஃபயர் சர்க்யூட்டில் சின்ஸ் இட் யூஸ் டு பெர்ஃபார்ம் தி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், இட் யூசஸ் 2 இன்புட் அண்டு 1 அவுட்புட். 2 இன்புட் இருக்கும், ஒரே ஒரு அவுட்புட் இருக்கும். ஒன்லி ஒன் அவுட்புட். ஸோ 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். இதுதான் ஆப் ஆம்ப்ளிஃபயரில் மெயின் திங். சரி. இதனுடைய சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேத்தமெட்டிக்கல் ஆப் ஆம்ப்ளிஃபயர் சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள். ஸோ அந்த சிம்பிளில் 2 இன்புட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஒரு அவுட்புட். இது அவுட்புட், இது இன்புட் 1, இது இன்புட் 2. இந்த இன்புட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா V1, V2 இது நம்ம வெளியில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். பட் சிம்பிளில் போடும்போது ஒரு இன்புட்டை ப்ளஸ் ஆகும், இன்னொரு இன்புட்டை மைனஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஒரு இன்புட் ப்ளஸ், அனதர் இன்புட் மைனஸ். அந்த ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்புட் பேர் வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட், மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்புட் பேர் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ ப்ளஸ் சிம்பிள், ஸோ ப்ளஸ் இன்புட், அந்த இன்புட்டில் ப்ளஸ் இன்புட், நான் இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ இங்கே நம்ம V1 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், நான் இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ V1 இந்த இடத்துல நம்ம V1 சொல்கிறோம். மைனஸ், பட் சிம்பிளில் V1 V2லாம் போட்டிருக்க மாட்டாங்க, வெறும் ப்ளஸ் மைனஸ் தான் போட்டிருப்பாங்க. மைனஸ்ன்றது இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ இங்கே நம்ம அதை V2ன்னு எடுத்திருக்கோம்.
இன்வெர்ட்டிங் இன்புட் V2. அப்போ ரெண்டு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். ஒரு இன்புட்டை நம்ம இன்வெர்ட்டிங் சொல்கிறோம், இன்னொரு இன்புட்டை நான் இன்வெர்ட்டிங் சொல்கிறோம். எதை வச்சு சொல்கிறோம்? இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் எதை வச்சு சொல்கிறோம்? ஸோ இங்கே ப்ளஸில் கொடுக்கக்கூடிய இன்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் அப்படியே ஆஸ் இட் இஸ் வரும் வித்தவுட் ஃபேஸ் ஷிஃப்ட். அதனால தான் அது வந்து நான் இன்வெர்ட்டிங். மைனஸில் இன்புட் கொடுத்தீங்கன்னா அங்கே கொடுக்குற இன்புட்டால் வரக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்குன்னா, இங்கே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா மைனஸ், பாசிட்டிவாக கொடுத்தா நெகட்டிவாக வரும், நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவாக வரும், 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகி வரும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ அப்போ நான் இன்வெர்ட்டிங் இன்புட் ப்ளஸில் நம்ம இன்புட் கொடுத்தீங்கன்னா ஸோ நான் இன்வெர்ட்டிங் இன்புட், நான் இன்வெர்ட்டிங் இன்புட். இங்கே நம்ம சொல்லக்கூடியது அதை ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை V1 எடுத்திருக்கோம். ஸோ அந்த இன்புட் என்னவா இருக்குன்னா அப்ளைடு இன்புட், அங்கே அப்ளை பண்ணுற இன்புட் அப்ளைடு இன்புட் வித்தவுட் ஃபேஸ் ஷிஃப்ட், வித்தவுட் ஃபேஸ் ஷிஃப்ட். வில் கெட் இன் தி அவுட்புட். ஃபேஸ் ஷிஃப்டே இல்லாமல் அவுட்புட்டில் அப்படியே கிடைக்கும். வில் கெட் இன் தி அவுட்புட். அதை ஆம்ப்ளிஃபை பண்ணி வரும், ஆசிலேட் பண்ண வரும், அதெல்லாம் வித்தவுட் ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ அப்போ இந்த V1 பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதனால் கிடைக்கிற V அவுட்டும் பாசிட்டிவாக இருக்கும். V1 நெகட்டிவாக இருந்ததுன்னா அதனால் கிடைக்கக்கூடிய அவுட்புட் V அவுட்டும் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ அந்த வித்தவுட் ஃபேஸ் ஷிஃப்ட் அதுதான் மெயின் திங். அதனால தான் அதை வந்து நான் இன்வெர்ட்டிங் இன்புட்னு சொல்கிறோம். Why it is called the inverting input? அது ஏன் நம்ம inverting input சொல்கிறோம்? அதாவது V2வை inverting input சொல்கிறோம். inverting input மைனஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை இங்கே நம்ம V2 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டியூ டு தட் அப்ளைடு இன்புட், ஸோ அங்கே அப்ளை பண்ணுற இன்புட், அங்கே அப்ளை பண்ணக்கூடிய இன்புட் வித் ஃபேஸ் ஷிஃப்ட், ஃபேஸ் ஷிஃப்டோட கிடைக்கும் இன் தி அவுட்புட் வித் ஃபேஸ் ஷிஃப்ட். ஸோ அங்கே வித்தவுட் ஃபேஸ் ஷிஃப்ட், இங்கே வித் ஃபேஸ் ஷிஃப்ட், கெட் இன் தி அவுட்புட். ஸோ அவுட்புட்டில் கிடைக்கும். அதாவது இப்போ நம்ம V2 எடுத்துக்கிறோம். V2 பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதனால் கிடைக்கக்கூடிய அவுட்புட் நெகட்டிவாக இருக்கும். V2 நெகட்டிவாக இருந்ததுன்னா அதனால் கிடைக்கக்கூடிய அவுட்புட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ஸ், இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் கிடைக்கிறதோடு தான் அதை வந்து இன்வெர்ட்டிங் இன்புட் சொல்கிறோம். இங்கே ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 0, அதனால் நான் இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ ஃபேஸ் ஷிஃப்ட் 0. ஸோ இன்புட்டுக்கும் அதனால் கிடைக்கக்கூடிய அவுட்புட்டுக்கும் ஃபேஸ் ஷிஃப்ட் இல்லை, அது வந்து நான் இன்வெர்ட்டிங். இன்புட்டுக்கும் அதனால் கிடைக்கிற அவுட்புட்டுக்கும் ஃபேஸ் ஷிஃப்ட் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் தி இன்வெர்ட்டிங் இன்புட். அப்போ ஆப் ஆம்பிளிஃபயரில் 2 இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். அந்த 2 இன்புட் ஒன்று வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இண்டிகேட் தி நான் இன்வெர்ட்டிங் இன்புட், மைனஸ் இண்டிகேட் தி இன்வெர்ட்டிங் இன்புட். ஸோ அவுட்புட் ஒரே ஒரு அவுட்புட் கிடைக்கும். இது ஆப் ஆம்பிளிஃபயரோட சிம்பிள்ஸ் என்ன மாதிரி அதை பேஸ் பண்ணி அது ஏன் அந்த டெர்மினல் சொல்கிறோம். ரைட். இந்த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் தி இன்டகிரேட்டட் சர்க்யூட்.